அனைவருக்கும் வணக்கங்க. நடைபெற இருக்கின்ற ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர், உங்கள் வேட்பாளர் மாக்கி சீதாலட்சுமி ஐயனார் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை சந்திக்க இருக்கின்ற மக்களுக்கு இந்த ஊடகம் மூலமாக என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற வைக்க போறீங்க. இப்பொழுது நான் ஒரு வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் செய்து வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்ப நான் மக்கள்கிட்ட வாக்கு சேகரிக்க போகணும். அப்ப என்ன செய்யறாங்க, தொடர்ச்சியாக அனுமதி மறுக்கப்படுகிறது. அப்ப இங்க என்ன, கூட்டமா போக கூடாது. நாங்க வேட்புமனு தாக்கல் போது ஒற்றை ஆளாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்தேன். அதற்கு பிறகு மக்களை சந்திப்பதற்காக நேற்று கேட்கும் பொழுது 5 பேர் போகலாம். இப்ப எங்களுக்கு நான் ஒரு வேட்பாளராக என்னுடைய மக்களை நான் பிறந்து வாழ்ந்த இந்த மண்ணில சந்திக்கிறதுக்கு அனுமதி மறுக்குது. போன இடைத்தேர்தல மக்களை கொண்டு போய் பட்டியல ஆடுகளை அடைப்பது போல அடைச்சு என்ன பண்ணாங்க, அவர்களுடைய இலவசத்தை கொடுத்து பலகீனத்தால வாக்க வாங்கினாங்க, காசை கொடுத்து. ஆனால் இப்ப என்ன பண்றாங்க, வேட்பாளரே போகவே கூடாதுன்னு தடுக்கிறாங்க. எந்த இடத்துலயும் அனுமதி கொடுக்கப்படுவதில்லை. இன்னைக்கு வெறும் 5 பேர் இந்த ஆட்டோ ஓட்டுநர் அவர்களை சந்திக்கணும். அவர்கள் விரும்பியதால நான் வந்தேன். ஆனா என்ன செய்யறாங்க, இல்லங்க அனுமதி மறுப்புங்கிறாங்க. இனிமேலும் இந்த அராஜக திமுக கொடுங்கோல் ஆட்சி சொல்வதை கேட்டு நடக்க முடியாது. ஆனால் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நாங்கள் நடக்கிறோம். இதுவரைக்கும் நடந்தோம். உண்மையில் அதாவது எந்த ஒரு யார் எது சொன்னாலும் முறையாக நம்ம இந்த மண்ணில ஒரு அறம் சார்ந்த ஒரு தேர்தலை சந்திக்கணும், நியாயமான முறையில சட்டப்படி சந்திக்கணும். இந்த மண்ணில மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கோம். ஆனால் தனி ஒருவராக கூட போய் மக்களை சந்திக்க கூடாது என்பது அராஜகத்தினுடைய உச்சம், கொடுங்கோலாட்சி. நான் கேட்கிறேன், இந்த மக்கள் புரிந்து கொள்ளணும். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்த போகின்ற மக்களை உங்கள்கிட்ட நான் சொல்றேன், 3 ஆண்டுகளாக இந்த சட்டமன்ற கிழக்கு சட்டமன்றம் பூட்டி கிடக்குதா இல்லையா? இதுதான் இவங்களுடைய திமுகவோட மாடலாங்கிறது நான் கேட்கிறேன். ஆனால் நாங்கள் இனி ஒருபோதும் மக்களை சந்திப்பதை நான் நிறுத்த போறதில்லை. நீ வழக்கு போடுறையா, போட்டுட்டே இரு. எவ்வளவு வழக்குகளை வேண்டுமானாலும் சந்திக்க தயாரா இருக்க. வழக்குகளை நீங்கள் என் மீது போடுங்கள். மக்கள் நாம் தமிழருக்கு ஓட்டு போட தயாராயிட்டாங்க. அதற்காகத்தான் சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா மண்டல செயலாளர் இருக்கக்கூடிய தம்பி நவநீதன் தேர்தல் ஆணையத்தில் தொடர்ச்சி என்ன சட்டத்திட்டங்கள் வச்சிருக்காங்களோ அதுக்கு முறைப்படி முறையாக சரியாக நாங்க அனுமதி கேட்கிறோம். ஆனா அனுமதியை கொடுக்க கூடாதுங்கிற ஒரு திட்டத்துல திமுக இருக்குதுங்கிறத நான் உடச்சு மீண்டும் சொல்றேன். திமுக இந்த நாம் தமிழருக்கு எதிராக ஒரு வேலையை செய்தால் ஏதோ கொஞ்ச நாள் இருக்கிற ஆட்சியும் கூண்டோடு அழிந்து போகும். திராவிடம் முழுமையாக அழிவதற்கான ஒரு காரணமாகும். ஏன்னா நாங்கள் இதுவரைக்கும் அமைதியாக போனது அப்படிங்கிறது எங்களுடைய பண்பின் அடிப்படையில அறம் சார்ந்த ஒரு தேர்தல் இதை நடத்தணுங்கிறதுக்காக சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இங்க முறையாக சரியாக இந்த மக்களுக்கான ஒரு அரசியலை காட்டிடணுங்கிறதுக்காக தான் அமைதியா போனது. ஆனால் மீண்டும் மீண்டும் அடக்கடக்க நாங்கள் வீறு கொண்டு எழுவோம். அதனால் வீழ்வது திமுக தான். இதுல எந்த மாற்று கருத்து கிடையாது.